ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் எதையும் அறுவடை பண்ணலை. மழையோடு எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுட்டேன். அதனால் கிழங்கு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஆனாலும் கீரைகளை வந்து சமைச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்காகவாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சகோதரி கொடுத்தாங்க. வச்ச மறுநாளே தளிர் வந்துடுச்சு. அழகாக வர்றாங்க பாருங்களேன். இது அழகு செடியாகவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. சிவப்பு கலர் இலைகள் ஒவ்வொன்றும் அப்படி இலை போட்டு சாப்பிட்லாம் போல், டிஃபன் சாப்பிட்லாம் போல், அந்த அளவுக்கு பெருசு பெருசாக வருதுங்க. அற்புதமாக இருக்குது. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அது போக இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு எவ்வளோ தான் சீனிக்கிழங்கு வைக்கிறது. ஏன்னா சீனிக்கிழங்கு வைக்கும்போது, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அது வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணணும். நமக்கு அதுக்கெல்லாம் டைமே இருக்க மாட்டேக்கு. அறுவடை பண்ண டிலே ஆச்சு அப்படின்னாக்கா அந்த கிழங்குகள் அப்படி வேறாவே மாறிடுது, இத்தனோண்டு ஒல்லியாக. அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ண, அதனால் சும்மா 2 தொட்டியில் மட்டும் வச்சு விட்டுருக்கேன். அது என்ன பண்ணுவேன்னா, பழக்கீரை கடைசல் பண்ணும்போது அதை போட்டு நான் கடைசல் பண்ணிடுறது. நேற்று கூட அதை தான் பண்ணேன். அதுக்கு சுவை நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காக நான் கீரைக்காக தான் அந்த சீனிக்கிழங்கையே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ பாருங்களேன், மாடித்தோட்டம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு சண்டேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் வந்துடுது ஸ்கூல் விஷயமா. இந்த வாரமும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ இந்த சனி ஞாயிறும் வீட்டில் நம்ம இருக்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப வந்து க்ளீன் பண்ணுறதே வந்து பெரிய சவாலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.